Hi friends, very good morning to all. லாஸ்ட் கிளாஸில் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அந்த கேட்டகரியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் heterocyclic compounds, which of the following heterocyclic compounds are aromatic in nature. Which of the following heterocyclic compounds are aromatic in nature? Option A. ஒவ்வொரு ஆப்ஷனாக பாருங்கள். கொடுத்துருக்கக்கூடிய கொஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட், இங்கே 2 ஆக்சிஜன் வித் 2 மல்டிபிள் பாண்ட்ஸ். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி 7 member ring with hetero atom with 3 multiple bonds. Third option, this is the oxygen 2 multiple bonds. And fourth option, this is the oxygen with the 2 multiple bonds with the positive charge. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நம்ம இந்த கொஷின்ஸில் எப்படி கேட்டாலும் சரி, எல்லா காம்பவுண்ட்ஸ்லேயும் அது அரோமேட்டிக்கா இல்லை நான் அரோமேட்டிக்கா இல்லை ஆன்டி அரோமேட்டிக்கா இல்லை குவாசி அரோமேட்டிக்கா இல்லைனா ஹோமோ அரோமேட்டிக்கா, சரிங்களா? இது எல்லாமே நமக்கு 1 by 1 தெரியும். ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆப்ஷன் ஏவில் பாருங்கள், ஆக்சிஜன் they have the 2 lone pair of electron. This oxygen also having the 2 lone pair of electron. So lone pair, single bond, double bond. 2 lone pair present இருந்தால் கூட 1 lone pair தான் present ரெசனன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும். இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 lone pairல 1 lone pair single bond double bond, சரிங்களா? lone pair single bond double bond, ஸோ ரெசனன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 lone pair பார்ட்டிசிபேட் பண்ணும், இதில் இருக்கக்கூடிய 1 lone pair பார்ட்டிசிபேட் பண்ணும். ஸோ இது ஒரு 2 pi எலக்ட்ரான், இது ஒரு 2 pi எலக்ட்ரான், இங்கே பை பாண்டில் இருக்கக்கூடிய ஒரு 2 pi எலக்ட்ரான், இந்த பை பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு 2 pi எலக்ட்ரான். டோட்டலாக தே ஹேவ் த ஒபே த 8 pi எலக்ட்ரான்ஸ். 8 pi எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது 4 மல்டிப்ளிகேஷன் இருந்தால் இட் இஸ் கால்டு த ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ இந்த ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட் இட் இஸ் ஏ ஆன்டி அரோமேட்டிக் ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இட் இஸ் ஏ ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட் ஆர் அரோமேட்டிக் இன் நேச்சர். ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட் தான், பட் அரோமேட்டிக் எதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். செகண்ட் ஒன், இங்கே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 2 lone pair of electron ப்ரெசென்ட்டாக இருக்குது. லோன் பேர் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட், ஸோ ரெசனன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஆல்ரெடி 6 pi எலக்ட்ரான். This is also called as a 2 pi electron. So this is also obey the 8 pi electrons. 4 இனுடைய 4n pi electrons will obey பண்ணுது. So it is called the anti aromatic compound. It is called the anti aromatic compound. So second one, anti aromatic compound. Third one, the 2 lone pair of electron participate பண்ணுது. So lone pair single bond double bond with sp3 carbon. Any one of the sp3 carbon should be present, சரிங்களா? sp2 பிளேனார் கான்ஜுகேஷன், டீலோக்கலைசேஷன், sp2 சைக்ளிக், இதெல்லாமே ஒபே பண்ணால் தான் அது அரோமேட்டிக்கா இல்லை ஆன்டி அரோமேட்டிக்கான்னு பார்க்கணும். அரோமேட்டிக்காக இருந்தால் 4n + 2 pi எலக்ட்ரான்ஸ் ரூல் ஒபே பண்ணணும். ஆன்டி அரோமேட்டிக்காக இருந்தால் 4n pi எலக்ட்ரான்ஸ் ரூலை ஒபே பண்ணணும். ஸோ இது sp2 கார்பன் இல்லை, இட் இஸ் sp3 கார்பன். sp2 கார்பன் ப்ரெசென்ட் இருந்தால் இட் இஸ் கால்டு த நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். இட் இஸ் கால்டு த நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். பிகாஸ் என்ன இல்லை அப்படின்னா ப்ராப்பரான ரெசனன்ஸ் இல்லை. double bond, single bond, further a single bond. So do not participation in the resonance. So ஒரு aromatic and anti aromatic ஆன ரூல்ஸை அவாய்ட் பண்ணுது. So it is called the non aromatic compound. And last one, the 2 lone pair should be present but 1 lone pair involving the resonance. So 2 4 6 ப்ராப்பரான ரெசனன்ஸ் இருக்குது. double bond single bond பாசிட்டிவ், double bond single bond பாசிட்டிவ். ஸோ 6 pi எலக்ட்ரான்ஸ் ஒபே பண்ணுறதுனால இட் இஸ் கால்டு த அரோமேட்டிக் காம்பவுண்ட். இட் இஸ் கால்டு த அரோமேட்டிக் காம்பவுண்ட். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்டில் ஃபஸ்ட்டு 2 வந்து ஆன்டி அரோமேட்டிக். சப்போஸ் இதே கொஸ்டின்ஸில் எதெல்லாம் ஆன்டி அரோமேட்டிக்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு 2ம் ஆன்டி அரோமேட்டிக், ஏ அண்டு பி, ஏ அண்டு சி, ஏ அண்டு டி, அதெல்லாம் கேட்பாங்க, சரிங்களா? அப்போ ஏ அண்டு பி அப்படிங்கிறது நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏ அண்டு பி இட் இஸ் கால்டு த ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். இட் இஸ் ஏ ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். நீங்கள் எந்த கொஸ்டின்ஸை கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனுக்குமே ஆன்சர் தரணும். ஆப்ஷன் சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அரோமேட்டிக். ஆப்ஷன் சி வந்து என்னது, நான் அரோமேட்டிக். ஆப்ஷன் டி ஒன்லி அரோமேட்டிக். ஆப்ஷன் டி ஒன்லி
aromatic compound. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸில் which of the following heterocyclic compounds are aromatic அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நிறைய கொஷின்ஸை நம்ம யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி லெவலுக்கு உங்கள் கொஷின்ஸுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற டாப்பிக்கும் நம்ம உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அந்த டாப்பிக்கை கண்டிப்பாக கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டாபிக் எனக்கு தேவை சார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.